அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நாம் பல்வேறு கவிஞர்களை நினைவில் வைத்தாலும் ஒரு சில கவிஞர்களின் பெயர்கள் வெளியில் தெரிவதில்லை. அதுபோன்றதொரு கவிஞர்தான் ஒரு இஸ்லாமிய கவிஞர். பாட்டும் நானே பாவமும் நானே என்று சிவபெருமான் பாடியதாக வரும் பாடலை எழுதியவர் ஒரு இஸ்லாமியர். 1965ஆம் ஆண்டு வெளியான திருவிளையாடல் திரைப்படத்தில் இப்பாடல் வெளிவந்தது. இந்த பாடலை எழுதியவர் படத்தின் டைட்டிலிலே கவிஞர் கண்ணதாசன் என்று வெளிவரும். உண்மை அதுவல்ல. இந்த பாடலை எழுதியவர் இஸ்லாமிய கவிஞரான காமு ஷெரீப் என்பவர். தமிழ் கலைஞரை திருவாரூரிலிருந்து அழைத்து வந்து சேலம் மாடர்ன் தியேட்டரில் வேலைக்கு சேர்த்ததும் கவிஞர் காமு ஷெரீப் அவர்கள்தான் என்பதை இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து கொண்டு, தமிழ் திரையுலகில் குறைந்த பாடல்களை எழுதினாலும் சிறப்பான பாடல்களை எழுதியவர்தான் கவிஞர் காமு ஷெரீப் அவர்கள். இந்த கவிஞரின் பெயரை நம்மில் ஒரு சிலர் மட்டுமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவர் எழுதிய ஒரு திரைப்பட பாடலை நம்மில் பலரும் கேட்டு மகிழ்ந்திருப்போம். இப்படி ஒரு சில தேர்ந்தெடுத்த திரைப்பட பாடல்களை மட்டுமே எழுதியிருக்கிறார் கவிஞர் காமு ஷெரீப் அவர்கள். சுமார் 20 வருடங்களுக்கு முன் மறைந்து விட்டதாக கவிஞர் காமு ஷெரீப் குறித்து சில இனிய நினைவுகளை சமீபத்தில் தற்செயலாக படிக்க நேர்ந்தது. சொன்னவர் சன் டிவி வீரபாண்டியன் அவர்கள். இளமையின் கோளாறால் வழி தவறி போய் கருவுற்று கலங்கினால் மனமாகாத ஓர் இந்து பெண். காதலன் கைவிட்டு விட்டான். பெண்ணின் தகப்பனார் கவிஞர் காமு ஷெரீப்பின் நேசத்திற்குரிய நண்பர். இவரிடம் வந்து சொல்லி நொந்தொழுதுள்ளார். குடும்பமானம் கப்பலேறி விடும் என்று கண்கலங்கியுள்ளார். வேறு வழியில்லை, கருவை கலைக்க மருத்துவச்சியின் உதவியை நாட இருக்கிறேன் என்று கதறியுள்ளார். உடனே கவிஞர் காமு ஷெரீப் என்ன சொன்னார் தெரியுமா? உண்டான உயிரை அழிப்பதற்கு எவருக்கும் உரிமையில்லை. கருவை கலைப்பதை எங்கள் இஸ்லாம் மார்க்கம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் உருவான அந்த கருவை காக்கும் பொறுப்பை கடவுள் கடமையாக்கியிருக்கிறான். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய மனைவியையும் கருவுற்ற அந்த பெண்ணையும் லட்சுமி மாங்குடிக்கு பக்கத்தில் இருக்கும் வேலுக்குடி எனும் தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார். குழந்தை பிறந்ததும் அந்த பெண்ணை சத்தமின்றி அவளுடைய தகப்பன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். பிறகு அந்த குழந்தையை தன் மனைவி என்ற மகவாக கூறி வளர்த்து ஆளாக்கினார். அப்போது இளம் வயதிலும் உனக்கு குழந்தையாக என ஏகடியம் புரிந்தவர்களின் வசையையும் மௌனமாக ஏற்றுக்கொண்டுள்ளார். நெகிழ்ந்து போனேன் வீரபாண்டியன் சொன்னதை படித்துவிட்டு. இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தபோதும் பிற சமுதாயத்தரையும் மதித்து போற்றக்கூடிய பக்குவமான அன்பு இதயம் கொண்டவராக, அன்னை மனம் கொண்டவராக இருந்திருக்கிறார் கவிஞர் காமு ஷெரீப் அவர்கள். அன்னையை போலொரு தெய்வமும் இல்லை, அவள் அடிதொழ மறுப்பவர் மனிதரும் இல்லை. இதுவும் கவிஞர் காமு ஷெரீப் எழுதிய பாடல்தான். அந்த பாடலில் கவிஞர் காமு ஷெரீப் அவர்கள் எழுதியிருப்பார், துன்பமும் தொல்லையையும் ஏற்றுக்கொண்டே நம்மை சுகம் பெற வைத்திடும் கருணை வெள்ளம். இந்த வார்த்தைகள் அன்னைக்கு மட்டுமல்ல, மதம் தாண்டி மனித நேயம் கொண்ட கவிஞர் காமு ஷெரீப் போன்ற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் பொருந்தும். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. இதை எழுதியவர் யார் என்று அறியாமலேயே இன்றும் ரசிக்கிறோம். சிட்டுக்குருவி சேதி தெரியுமா? இந்த வரிகளை கேட்கும் பொழுது மெய் மறக்கிறோம். இயற்றியவர் யார் என்று அறியாமலேயே இன்றும் ரசிக்கிறோம். ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா? உண்மை காதல் மாறி போகுமா? இது போன்ற திரைப்பட பாடல் வரிகளை எழுதியவர் கவிஞர் காமு ஷெரீப் என்று அறியும் பொழுது
அவரை நாம் மறந்துவிட்டோமோ என்று வேதனை எழுகிறது என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்து கொண்டு, இதுபோன்று பாடல் வரிகளை எழுதிய கவிஞர்களை நினைவு கூர்வோம். அவர்கள் எழுதிய வரிகளை தெரிந்து கொண்டு அவர்களின் புகழை போற்றுவோம் என்று தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.